இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு ஒரு வசனம். நான் 3-4 முறை நான் வசனம் கூறுகிறேன். காரணம் அநேகர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் என்பதற்காக. இல்லை 4 லாங்குவேஜில் சொல்கிறேன். இனிமேல் ஹிந்தியிலே சொல்வேன். சங்கீதம் 147 3வது வசனம். இருதய நெருங்கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அருமையான வசனம். இருதயத்தில் நொறுங்கொண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் சொல்வார். இருதய நொறுங்கொண்டவர்கள் அது யார்? சிலவர்கள் நல்லா பியூட்டி க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு பயங்கரமான ட்ரெஸ் போட்டு நடக்கிறதெல்லாம் ஒரு இருதயமாக அது அந்த மாதிரி காட்டுவது கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி மோடி பிடிப்பிச்ச ட்ரெஸ்ஸில் நம்ம கரெக்டாக இருக்கணும். சுடிதார் கேன் வேர், அதுலேயும் காட்டுற விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் வேணாம். அப்போ என்ன ஆகும்? அப்படிலாம் செய்யும்போது இருதயம் நொறுங்கும். ஒரு நாளைக்கு என் வாழ்க்கையில் இருதயம் நொறுங்கி விட்டது. ரொம்ப நொறுங்கி நான் அழுதேன். வீட்டில் 93-94 பார்ப்பீங்களா, நான் அழுதுட்டு தான் இருப்பேன். ஜபத்தில் எழுந்திருப்பேன். ஏன் தெரியல, ஆண்டவருடைய கரம் என்னை தொடுகிறது. இப்போ ஆளுங்க சார் இதுக்கு பைத்தியம், போய் டாக்டரை காட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா கிட்ட. அதுக்கு எங்கள் அப்பா போய் காட்டினாங்க. அன்னையிலேருந்து இப்படி தான் நிற்கிறேன் நான். கர்த்தருடைய வசனத்திற்காக நான் பைத்தியமாகி விட்டேன். நான் ஒன்றும் சொல்லலை. இந்த வரைக்கும் நான் டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவர்களுக்கு தெரியும் என்னென்ன. ஆனால் ஏன் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொன்னதுனால ஊர் உலகம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாட்டி சொல்லிட்டாங்க பைத்தியம் போய் காட்டுங்கன்ட்டாங்க. ஆனால் அப்படியா இருக்கிற வசனம்? இருதய நெருங்கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். மற்றவங்க ஊண்டு பண்ண மாதிரி பேசும்போது, நம்மளை காயப்படுத்துக்கிற மாதிரி பேசும்போது எப்படி இருக்கும் அந்த காயப்படுத்துகிற வார்த்தைகள் மனசில் ஈட்டிய போல தைக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மற்றவர்கள் அதை கேட்டு ஹார்ட் அட்டாக்லாம் போகிறாங்க. நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம். இந்த உலகத்தில் இந்த கேரளா தமிழ்நாடு ஸ்ட்ரீட்ஸில் பார்ப்பீங்கன்னா எல்லா இடத்துலையும் வஞ்சகம், உண்மை இல்லை, லஸ்ட்டு, மேரிட் பீப்புளோட கூட லஸ்ட்டு, அன்மேரிடோடு கூட லஸ்ட்டு, இதுதான் நடக்குது. கேரளா தமிழ்நாடு மற்ற ஸ்ட்ரீட்ஸ்லாம் இப்படி கிடையாது. ஆகவே அது ஏன்னா இவங்களுக்கு சென்னை தானே, மலையாளம் தானே சொல்லிட்டு தான் இது பண்ணுறாங்க. மலையாளம் ஆளுங்க மலையாளம் கூட தான் இருப்பாங்க. சென்னை ஆளுங்களுக்கு சென்னை ஆளுங்களை தான் பிடிக்கும். சிலவங்க சென்னையும் மலையாளம் கல்யாணம் பண்ணுறாங்க. அது கடவுளுக்கு தான் தெரியும் உருப்படியாக இருக்குமான்னு. அதாவது இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்கொண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். யார் இது நொறுங்குண்டிருந்தார்? சங்கீதத்தில் தாவீது. நறுங்குண்டு அவர் தள்ளிக்களைவில்லை, அவருடைய காயங்களை கட்டுகிறார். நமக்கு நிறைய காயங்கள். இந்த காயங்களெல்லாம் கட்டுவது ஏசப்பா தான். ஏசப்பாயால் எல்லாமும் எந்த ஆளும் வசனத்தினால் கட்ட மாட்டாங்க. கர்த்தர் கட்டுவார், வீட்டை கட்டுவார், கணவரை கட்டுவார், பிள்ளைகளை கட்டுவார், வாழ்க்கையை கட்டுவார், வேலையை கட்டுவார். நிச்சயமாகவே நீங்கள் யுஎஸ்ஏல போகணுன்னு ஜெபிச்சுன்னா போயிடுவீங்க. கர்த்தர் கட்டுவார். ஜெபிக்குவோம், நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நாட்டில் குணமாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் குணமடையாமல் இருக்கிற அநேக குழந்தைகளும் வாலிபர்களும் முதிர் வயதர்களுக்கும் ஜெபிக்கிறோம். இயேசுவுக்கு அடைவதாக. ஆகவே இவ்வாறாக இருக்கிறது. நறுங்குண்டு உள்ளவர்களை கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை, அவருடைய காயங்களை கட்டுகிறார். இவ்வளோ ஆச்சரியமான வசனம், எவ்வளோ ஆச்சரியம். ஆமீன், ஆமீன்.